இன்னைக்கு நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலில் பிராத்மிக் பார்க்கலாம். हिंदी प्रचार वाहिनी एक बाग चार कहानी बाग चार बाग बागम पाठ चार नान्गु फोर बाग चार बागम नान्गु पाठ फोर कहानी स्टोरी कதை. இதில் டோட்டலாக 9 கஹானி இருக்குது. இந்த 9 கஹானியில் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 8 கஹானி பார்த்துட்டோம். இப்போ நம்ம 9th கஹானி பார்க்கலாம். மெஹனத் கி கமாயி. இந்த கஹானியோட பாக் 4 கஹானி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பாக் 5 பாகம் 5 அது டிரான்ஸ்லேஷன் அனுவாத். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம 9th கஹானி பார்க்கலாம். மெஹனத் கி கமாயி. இந்த கஹானி புக் பேஜ் நம்பர் 114 இருக்குது. பேஜ் நம்பர் 114. 9th கஹானி மெஹனத் கி கமாயி. மெஹனத் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். மெஹனத் கி கடின உழைப்பின், கமாயி ஏர்னிங்ஸ் இன்கம் வருமானம் சம்பாதிப்பு. மெஹனத் கி கமாயி கடின உழைப்பின் சம்பாதிப்பு வருமானம். த ஏர்னிங்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இந்த தலைப்பில் இந்த கஹானி இருக்குது. நம்ம எக்ஸாமில் இந்த கஹானியினுடைய சாராம்சம் தான் எழுத போகிறோம், சம்மரி தான் எழுத போகிறோம். இந்த கஹானியினுடைய சாராம்சம் பிரஷ்னோத்தர் மண்டலில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஸ்டோரி தெரிஞ்சதான் உங்களால் சாராம்சம் எழுத முடியும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். மெஹனத் கி கமாயி கடின உழைப்பின் வருமானம். ஒரு பணக்காரர் தனக்கு பிறகு தன்னுடைய எல்லா வேலைகளையுமே மேனேஜ் பண்ணி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய மனிதன் வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கிறாரு. அவர் அந்த இடத்துல தன்னுடைய மகனை செய்ய வைக்கணும், உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவருடைய மகன் ரொம்ப சோம்பேறி, எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டான். அதனால் அவருடைய மகனை ஒரு கடினமான உழைப்பாளியாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவருடைய மகன்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, மகனே எங்கேயாவது போய் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவருடைய மகனும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனுடைய அப்பா கொஞ்சம் தூரம் வெளியில் போன உடனே அவன் நேராக அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மா கிட்ட போய் அழுந்து கதறி அடம் பிடிச்சி ஏதோ பொய் சொல்கிறான், ஏதோ காரணங்கள் சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்க பார்க்குறான். அவனுடைய அம்மாவும் தன்னோட மகன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லி அவங்க பையில இருக்கிற 5 ரூபாவை எடுத்து அவங்களுடைய மகன்கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அதை வாங்கிக்கிறான். ராத்திரி அப்பா கேட்குறாரு, இன்னைக்கு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மகன் பொய் சொல்கிறான். அவனுடைய அம்மா கொடுத்த 5 ரூபாவை எடுத்து நான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு பொய் சொல்லி அவங்க அப்பா கையில் கொடுத்துட்றான். ஆனால் அனுபவம் மிக்க அவருடைய அப்பா அவன் சம்பாதிக்கலை அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு, இந்த காசை எடுத்துகிட்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு அவனும் கேட்குறான். அந்த காசை எடுத்து அவன் கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வந்துடுறான். அப்பா அவருடைய அப்பா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் உழைக்கலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் திரும்பியும் அவனுடைய அப்பா அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னைக்கு ஏதாவது சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்கல அப்படின்னா உனக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த மகனும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த வாட்டி அவனுடைய சகோதரி கிட்ட போகிறான். போய் எப்படியோ அவங்க சகோதரி கிட்ட இருந்தும் 5 ரூபாய் வாங்கிடுறான். அவனுடைய அப்பா ராத்திரி கேட்குறாரு, இன்னைக்கு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் தன்னுடைய சகோதரி கொடுத்த 5 ரூபாவை எடுத்து நான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க அப்பா கையில் கொடுத்துட்றான். திரும்பி அவனுடைய அப்பா கண்டுபிடிச்சிட்றாரு. இவன் சம்பாதிக்கல அப்படின்ற விஷயத்த அவனுடைய மூஞ்சை பார்த்து கண்டுபிடிச்சிட்றாரு. ஆனால் அப்பா அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக திரும்பி சொல்கிறாரு, இந்த காசை எடுத்துகிட்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அவருடைய மகன் அந்த காசை எடுத்துகிட்டு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வந்துடுறான். அவனுடைய அப்பாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது.
அவருடைய அப்பா வந்து சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா நீ பொய் சொல்லுவ என்கிட்ட, நீ இந்த காசை உழைச்சி சம்பாதிக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உனக்கு இந்த காசை உன்னோடைய அம்மாவும் உன்னோடைய சகோதரியும் தான் கொடுத்தாங்க, பொய் சொல்லாத, அதனால இன்னைக்கு உனக்கு நீ உழைக்காத காரணத்தினால இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது போ அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க அப்பா வந்து அவனை சொல்லிடுறாங்க, திட்டிடுறாங்க. ஆனா அவருக்கு தெரியாம அவன் சாப்பிட்டுறான். அவனுடைய அம்மாவும் அவனுடைய சகோதரியும் அவன் மேல இருக்கிற பாசத்தினால சாப்பாடு கொடுத்துட்றாங்க, அவனும் சாப்பிட்டுறான். இந்த விஷயம் எப்படியோ அவனுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது. அதனால அவனுடைய அப்பா அவனுடைய சகோதரியும் அம்மாவையும் ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியில போட்டுடுறாரு. அவங்க 2 பேருமே வெளியூர் போயிட்டாங்க. அப்பா அவருடைய மகன் கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு யாருமே காசு தர மாட்டாங்க, உன்னுடைய அம்மாவும் சகோதரியும் வெளியூர் போயிருக்காங்க, அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நீ இன்னைக்கு யார்கிட்டையும் காசு வாங்க முடியாது, இன்னைக்கு நீயே போய் உழைச்சி காசு சம்பாதிச்சிட்டு வா, அப்பதான் உனக்கு ராத்திரி சாப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவருடைய மகனுக்கும் வேற எந்த ஒரு வழியும் இல்லாத காரணத்தினால அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலை தேடிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறான். மார்க்கெட்டில் போய் அந்த கடையில் போய் வேலை கேட்குறான், இந்த கடையில் கேட்குறான், எல்லா கடையிலையும் கேட்குறான். மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கடையிலையும் வேலை இருக்கிற அப்படின்னு கேட்குறான். ஆனால் யாருமே அவனை ஒரு மனிதனை மதிக்கவே இல்லை. அவன் ஒரு இடத்துல போய் உட்காந்து அழுந்துகிட்டு இருக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அது என்ன வேலை அப்படின்னா, பொட்டி ஜாமானம் இதெல்லாமே தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த வேலை அவனுக்கு கிடைக்குது. நம்ம ட்ரெயின்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, கூலிக்கு வந்து நம்மளுடைய பொட்டி ஜாமானம் இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. ஒரு சேட்டுக்கிட்ட வேலை கிடைக்குது. அவனும் சரி அப்படின்னு சொல்கிறான். அந்த சேட்டு வந்து அவன்கிட்ட, நீ இது எல்லாமே தூக்கிட்டு வந்த அப்படின்னா நான் உனக்கு 5 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானத்தையும் தூக்கிட்டு வரான், பொட்டியும் தூக்கிட்டு வரான். அவனுடைய கை கால் வலிக்க அவன் தூக்கிட்டு வரான். ஒரு வழியா அவன் வந்து அவனுடைய வேலையை முடிச்சிட்டான். அந்த சேட்டுக்கிட்ட இருந்து 5 ரூபாய் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிடுறான். ராத்திரி அவன் அப்பா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, இன்னைக்கு எதாவது சம்பாதிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், ஆமாம் அப்பா நான் சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன், என்னோட கை கால் வலிக்க நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 ரூபாவை எடுத்து கொடுக்குறான் அவங்க அப்பா கிட்ட. அவனுடைய அப்பா திரும்பியும் இதை சொல்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் கஷ்டப்பட்டு என் கை கால் வலிக்க வேலை செஞ்சு இந்த 5 ரூபாவை சம்பாதிச்சிருக்கேன், நீங்கள் என்னன்னா இந்த 5 ரூபாவை என்ன கிணத்துல போட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதை கேட்ட உடனே அவனுடைய அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க, இன்னைக்கு அவன் உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நாளில் அவனும் நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்த உடனே அவனுடைய அப்பாவும், சரி நம்மளுடைய மகன் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருடைய எல்லா பொறுப்புகளையும் வேலைகளையும் அவருடைய மகன் கிட்ட கொடுத்துட்றாரு. அவ்வளவுதான் இந்த கஹானி. மெஹனத் கி கமாயி, கடின உழைப்பின் சம்பாதிப்பு. இந்த கஹானினுடைய சாராம்சா பிரஷ்னோத்தர் மண்டலில் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 217, 9th கஹானி. மெஹனத் கி கமாயி, மெஹனத் கடின உழைப்பு, கி மெஹனத் கி கடின உழைப்பின், கமாயி சம்பாதிப்பு, மெஹனத் கி கமாயி கடின உழைப்பின் சம்பாதிப்பு. ஏக் அமீர் ஆத்மி தா, ஏக் ஒரு அமீர் பணக்காரர், ரிச், ஆத்மி மனிதன், தா இருந்தார், ஏக் அமீர் ஆத்மி தா ஒரு பணக்கார மனிதன் இருந்தார். வஹ் படா அனுபவித்தா, வஹ் அவர், படா பெரிய, அனுபவி அனுபவம் மிக்கவராக, தா இருந்தார். வஹ் படா அனுபவித்தா அவர் பெரிய அனுபவம் மிக்கவராக இருந்தார். உஸ்கா பேட்டா படா ஆல்சி और காம்சோர் தா, உஸ்கா பேட்டா அவருடைய மகன், பேட்டா அப்படின்னா மகன், படா பெரிய, ஆல்சி லேசி, ஆல்சி அப்படின்னா லேசி, அவர் மற்றும், காம்ஜோர் தா சோம்பேறியாக இருந்தான். உஸ்கா பேட்டா படா ஆல்சி और காம்ஜோர் தா அவருடைய மகன் பெரிய சோம்பேறியாக இருந்தான். अमीर पिता ने अपने बेटे को मेहनती बनाना चाहा. अमीर பணக்கார, பித்தா தந்தை, அமீர் பித்தா பணக்கார தந்தை, अपने बेटे को தன்னுடைய மகனை,
தன்னுடைய மகனை மெஹனதி பனானா சாஹா மெஹனதி உழைப்பாளியாக பனானா மாற்ற சாஹா ஆசைப்பட்டார். அமீர் பிதா நே अपने बेटे को मेहनती बनाना चाहा. பணக்கார தந்தை தன்னுடைய மகனை ஒரு கடின உழைப்பாளியாக மாற்ற ஆசைப்பட்டார். உஸ்னே பேட்டே சே கஹா உஸ்னே அவரே பேட்டே மகனிடம் கஹா சொன்னாரு ஜா குச்சு கமாலோ ஜ பொய் ஜா அப்படின்னா பொய் குச்சு கொஞ்சம் கமாலோ சம்பாரிச்சிட்டு வா கமா அப்படின்னா சம்பாதிப்பு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வா. नहीं तो रात का भोजन नहीं मिलेगा. नहीं तो இல்லை அப்படின்னா रात का भोजन ராத்திரினுடைய போஜனம் சாப்பாடு नहीं मिलेगा உனக்கு கிடைக்காது. नहीं तो रात का भोजन नहीं मिलेगा இல்லை அப்படின்னா ராத்திரினுடைய போஜனம் உனக்கு கிடைக்காது. वह कामचोर लड़का एक दिन अपनी माँ से रुपया ले लेता है तो दूसरे दिन अपनी बहन से. वह அவருடைய कामचोर लड़का சோம்பேறியான மகன் ஏக் தின் ஒரு நாள் அப்பனி மாசே தன்னுடைய தாயிடம் இருந்து ருப்பியா லேலேத்தாகை காசு வாங்கிக் கொள்கிறான். தூசரே தின் இரண்டாவது நாள் அப்பனி பஹன் சே தன்னுடைய பஹன் சகோதரியிடம் இருந்து காசு வாங்கிக் கொள்கிறான். பிதா கமாயி க ரகசிய ஜான்தே தே. பிதா தந்தை கமாயி அவனுடைய சம்பாதிப்பினுடைய ரகசிய சீக்கிரட்டை ரகசியத்தை ஜான்தே தெரிந்து கொள்கிறார். அதாவது அவருடைய மகன் உழைக்கல அவன் அவனுடைய அம்மா கிட்டையும் சகோதரி கிட்டையும் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு அந்த ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. इसलिए उन पैसों को कुएंग में डालने के लिए कह देते. इसलिए அதனால உன் அந்த பைசோம் காசுகளை குயேங் கிணத்துல டால்னே கேலியே போட்டுடு அப்படின்னு कह देते சொல்லிடுறாரு. पिता कमाई का रहस्य जानते थे इसलिए उन पैसों को कुएंग में डालने के लिए कह देते. அப்பா அவருடைய மகனுடைய சம்பாதிப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் அந்த காசுகளை அவர் கிணத்துக்குள்ள போட சொல்லிடுறாரு. एक दिन पिता ने अपनी पत्नी और बेटी को घर से बाहर कर दिया. एक दिन ஒரு நாள் பிதா தந்தை अपनी पत्नी தன்னுடைய வைஃபையும் பேட்டி தன்னுடைய மகளையும் கர் சே வீட்டில் இருந்து பாஹர் வெளியில கர்தியா வீட்டில் இருந்து வெளியில போற மாதிரி பண்ணிடுறாரு. அபு உஸ் இப்ப உஸ் அவருடைய காம்சோர் லடுக்கே அவருடைய சோம்பேறியான மகன் பைசா தேனே வாலே கோய் நஹி தா அவருடைய சோம்பேறி மகனுக்கு இப்ப பைசா காசு தரத்துக்கு தேனே வாலே கொடுக்கறதுக்கு கோய் நஹி தா யாருமே கிடையாது. வஹ அவன் लाचार होकर नौकरी की खोज में बाजार की ओर गया. அவன் லாச்சார் ஹோக்கர் உதவியற்றவனாக அதாவது அவனுக்கு யாருமே உதவி செய்யல அதனால நௌக்கரிக்கு கோஜ்கர் வேலையை தேடி நௌக்கரி வேலையை கோஜ் மேம் தேடி பாசார் கி ஓர் அந்த பாசார் பக்கமா மார்க்கெட் பக்கமா ஓர்னா அந்த பக்கமா அந்த சைடா போறான் கயா போனா. வஹ் பாசார் மேம் एक सेठ से मिला அவன் அந்த பாசாரில் அந்த மார்க்கெட்ல एक सेठ से मिला ஒரு சேட்டிடம் அவனுக்கு வேலை கிடைத்தது. सेठ ने अपने संदूक को घर पहुंचने के लिए कहा. सेठ அவருடைய பாக்ஸை பெட்டிய घर வீட்டு வரைக்கும் பகுஞ்சனே வீடு அடைகிற வரைக்கும் தூக்கிட்டு வர சொல்றாரு. सेठ ने अपने संदूक को घर पहुंचाने के लिए कहा. सेठ அவருடைய பெட்டியை வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வர சொல்றாரு. लड़के ने भी संदूक सेठ के घर पहुंचाकर 5 रुपये कमाए. அந்த மகனும் அந்த பெட்டியை சேட்டனுடைய வீட்டு வரைக்கும் கொண்டு 5 रुपये 5 ரூபாவை கமாயே ஏர்ன் பண்ணிட்டான் சம்பாதிச்சிட்டான். पिता ने कहा அப்பா சொல்றாரு உசே குயேங் மேம் டால்கர் ஆவோ அத குயேங் கிணத்துல டால்கர் போட்டுட்டு ஆவோ வா. லடுக்கே கோ குசா ஆயாம் அந்த அவருடைய மகனுக்கு ரொம்ப கோபம் வந்தது.
और कहा அப்புறம் சொன்னா என்ன சொன்னானா यह मेरी कमाई है இது என்னுடைய சம்பாதிப்பு मेरा सारा शरीर दुख रहा है मेरा என்னுடைய சாரா சாரா அப்படின்னா எல்லா ஷரீர் உடம்பு எல்லா பார்ட்ஸும் கை கால் எல்லா அங்கங்களும் துக்கு ரஹாத்தா துக்கு ரஹே துக்கத்தில் இருக்குது வலிக்குது மேரா சாரா ஷரீர் துக்கு ரஹே என்னுடைய உடல் முழுவதுமே வலிக்குது ஆப்பு கஹ்தே ஹை கி நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னா குயேங் மேம் டால்கராவோ இதை வந்து கிணத்துல போட்டுட்டு வர சொல்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீங்கள் கிணத்துல போட்டு வர சொல்கிறீங்க அனுபவி பித்தா சமஜ் கயாக்கி அனுபவமிக்க அப்பா சமஜ் கயாக்கி புரிந்து கொண்டார் பேட்டா மெஹனதி பன் கயா அவருடைய மகன் மெஹனதி கடின உழைப்பாளியாக பன் கயா மாறிவிட்டான் உஸ்னே அப்னா सारा व्यापार बेटे को सौंप दिया उसने அவர் வந்து अपना सारा அவர்கிட்ட இருக்கிற எல்லா வியாபார் விஷயங்கள் வேலைகளையும் அவருடைய மகன் கிட்ட சௌம்பதியா கொடுத்துட்டாரு ஒப்படைத்து விட்டார் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு सीख मॉरल मेहनत की कमाई मीठी होती है இந்த கடின உழைப்பினுடைய கமாயி ஏர்னிங்ஸ் மீட்டி ஸ்வீட்டாக இனிமையானதாக ஹோத்தி ஹே இருக்கும் மெஹனத்துக்கு கமாயி மீட்டி ஹோத்தி ஹே கடின உழைப்பின் சம்பாதிப்பு இனிமையாக தான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த சாராம்சா இதை படிச்சுக்கோங்க மெஹனத்துக்கு கமாயி एक अमीर आदमी था वह बड़ा अनुभवी था उसका बेटा बड़ा आलसी और कामचोर था अमीर पिता ने अपने बेटे को मेहनती बनाना चाहा उसने बेटे से कहा जा कुछ कमा लो नहीं तो रात का भोजन नहीं मिलेगा वह कामचोर लड़का एक दिन अपनी माँ से रुपया ले लेता है तो दूसरे दिन अपनी बहन से पिता कमाई का रहस्य जानते थे इसलिए उन पैसों को गुयेंग में डालने के लिए कह देते एक दिन पिता ने अपने पत्नी और बेटी को घर से बाहर कर दिया अब उस कामचोर लड़के को पैसा देने वाला कोई नहीं था वह लाचार होकर नौकरी की खोज में बाजार की ओर गया वह बाजार में एक सेठ से मिला सेठ ने अपने संदूक को घर पहुंचाने के लिए कहा लड़के ने भी संदूक सेठ के घर पहुंचाकर 5 रुपये कमाए पिता ने कहा उसे कुएं में डालकर आओ लड़के को गुस्सा आया और कहा कि यह मेरी कमाई है मेरा सारा शरीर दुख रहा है अब आप कहते हैं कि कुएं में डालकर आओ अनुभवी पिता समझ गया कि बेटा बहनती बन गया उसने अपना सारा व्यापार बेटे को सौंप दिया सीख मेहनत की कमाई मीठी होती है அவ்வளவுதான் சாராம்சா இதை படிச்சுக்கோங்க இதோட பாக் 4 முடிஞ்சிருச்சு கஹானி பாட் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் தன்யவாத் தேங்க்யூ